வணக்கம் கடகம் ராசிக்காரர்களே, உங்கள் வீட்டுக்குள் நடக்கும் ஒரு விஷயம் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறது. அது ஆபத்தாக மாறுமா அல்லது ராஜ வாழ்க்கையாக மாறுமா என்பது உங்கள் செயலில் இருக்கிறது. இதற்கான பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது கடகம் ராசிக்காரர்கள் என்றாலே கருணையின் கடல், அன்பின் பேரலை, மனிதநேயத்தின் உயிர்ப்பிப்பான வடிவம் என்று சொன்னால் அது மிகைப்படுத்தல் அல்ல. உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத அளவுக்கு மென்மையான மனமும் ஆழமான உணர்வுகளும் பரந்த உள்ளமும் இவர்களுக்கே உரிய தனிச்சிறப்பு. தன்னை மறந்த பிறருக்காக வாழும் ஒரு ஜீவனுள்ள காவியமாகவே கடகம் ராசிக்காரர்கள் திகழ்கிறார்கள். ஒருவர் சிரிக்க வேண்டுமென்றால் தன் கண்ணீரையும் தியாகம் செய்ய தயங்காதவர்கள் இவர்கள். குடும்பம் என்றால் உயிராக கருதி, உறவு என்றால் உயிரின் உயிராக கருதி, நண்பர்கள் என்றால் தன் நெஞ்சை விரித்து கொடுக்கும் அளவுக்கு மனம் கொண்டவர்கள். உலகம் கடினமாக மாடினாலும் கடகம் ராசிக்காரர்களின் மனம் மட்டும் எப்போதும் மென்மையான மலைத்துளி போல இனிமையாகவே இருக்கும். இவர்களின் ஒரு வார்த்தை கூட ஆறுதலாகவே மாறும், ஒரு பார்வை கூட நம்பிக்கையாகவே மாறும், ஒரு செயலே வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டதாக இருக்கும். கடகம் ராசிக்காரர்கள் இருந்தால் அந்த இடமே வீடு போல ஆகிவிடும், அந்த சூழலே சொர்க்கம் போல மாறிவிடும். தாய்மையின் பண்பு, தந்தையின் பாதுகாப்பு, நண்பனின் துணிவு, காதலின் ஆழம், இந்த நான்கையும் ஒரே மனிதருக்குள் சேர்த்து காட்டுபவர்கள் கடகம் ராசிக்காரர்களே. இவர்களிடம் இருக்கும் பாசம் சாதாரண பாசம் அல்ல, அது காலத்தையும் கடந்து நிற்கும் நித்திய பந்தம். ஒருவர் விழுந்தால் முதலில் ஓடி வந்து கைப்பிடிப்பது, எழுப்புவது கடகம் ராசிக்காரர்களே. ஒருவர் வென்றால் அதைவிட அதிகமாக மகிழ்வதும் கடகம் ராசிக்காரர்களே. உலகம் முழுவதும் மாற்றம் அடைந்தாலும் கடகம் ராசிக்காரர்களின் இதயம் மட்டும் பழைய காலத்து தங்க நாணயம் போல தூய்மையுடன், மதிப்புடன், பிரகாசத்துடன் இருக்கும். இவர்களின் உள்ளம் ஒரு கோவில் போன்றது. உள்ளே நுழைந்தால் அமைதி, வெளியே வந்தால் தெளிவு, அருகில் இருந்தால் நிம்மதி. கடகம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே உணர்ச்சி வசப்படுபவர்கள். தங்கள் மனதில் நடக்கும் ஒவ்வொரு சிறு மாற்றத்தையும் ஆழமாக உணரக்கூடிய திறன் இவர்களிடம் உண்டு. பிறருடைய துன்பத்தை தன் துன்பமாக எடுத்துக்கொள்ளும் இயல்பு இவர்களின் மிகப்பெரிய பலமும் சில நேரங்களில் மிகப்பெரிய பலவீனமும் ஆகிறது. எளிதில் நம்பிக்கை வைப்பார்கள். அதே நேரத்தில் ஒரு முறை மனம் உடைந்தால் நீண்ட நாட்கள் அதை உள்ளே வைத்து கொள்வார்கள். ஆனால் அந்த மனவேதனையும் கூட வெளியில் காட்டாமல் சிரிப்பின் பின்னால் மறைத்து கொள்வார்கள். தன்னை விட மற்றவர்களை முதலில் நினைப்பது, தன் தேவையை விட குடும்பத்தின் தேவையை முன்னிலைப்படுத்துவது, தன் கனவுகளை விட பிறரின் கனவுகளை நிறைவேற்ற முயல்வது, இவையெல்லாம் கடகம் ராசிக்காரர்களின் இயல்பான குணங்களாகும். மேலும் வாழ்க்கையில் கடகம் ராசிக்காரர்கள் பாதுகாப்பை முதன்மையாக நினைப்பவர்கள். ஆபத்தான முடிவுகளை விட நிலைத்த முடிவுகளை அதிகம் விரும்புவார்கள். வேலை விஷயத்தில் இவர்களுக்கு மன திருப்தி இருந்தால் மட்டுமே முழு உழைப்பையும் கொடுப்பார்கள். மனிதர்களுடன் தொடர்பு இருக்கும் வேலைகள், ஆசிரியர், நர்ஸ், ஆலோசகர், சமையல் தொடர்பான தொழில், சேவை சார்ந்த வேலைகள் இவர்களுக்கு இயல்பாகவே பொருந்தும். பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். வீணாக செலவு செய்வதை விரும்ப மாட்டார்கள். ஆனால் குடும்பம், பிள்ளைகள், பெற்றோர் என்றால் பணத்தை பற்றியே யோசிக்காமல் செலவழிப்பார்கள். இவர்களுக்கு பணம் ஒரு இலக்கு அல்ல, அது பாதுகாப்பு தரும் கருவி மட்டுமே. அதே போல கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் மெதுவாகவும் ஆனால் உறுதியாகவும் வரும். இளம் வயதில் கஷ்டம் அனுபவித்தாலும் நடுவயதில் வாழ்க்கை அமைதியாகவும் நிலையாகவும் மாறும் யோகம் உண்டு. குடும்ப ஆதரவு, தாய்மையின் ஆசீர்வாதம், மூத்தவர்களின் வழிகாட்டுதல் இவை இவர்களுக்கு ராஜயோகம் போல செயல்படும். ஒருமுறை உயரமடைந்தால் அங்கிருந்து கீழே விழாமல் இருப்பதற்கான புத்தியும் இவர்களுக்கு கிடைக்கும். சொத்து, வீடு, நிலம் போன்ற நிலையான விஷயங்களில் இவர்களுக்கு நல்ல யோகம் உண்டு. கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பெரிய செல்வந்தர்களாக மாறாவிட்டாலும் மனநிறைவு கொண்ட செல்வந்தர்களாக வாழ்வார்கள். இவர்களின் வெற்றி சத்தமாக இருக்காது, ஆனால் ஆழமாக இருக்கும். வெளியில் பெரியதாக தெரியாது, ஆனால் உள்ளுக்குள் வேரூன்றிய மரம் போல் உறுதியாக இருக்கும். அந்த வகையில் கடகம் ராசிக்காரர்களின் காதல் சாதாரண காதல் அல்ல, அது முழு வாழ்க்கையும் அர்ப்பணிக்கும் ஒரு ஆழமான பந்தமாகும். இவர்களுக்கு காதல் என்பது வெறும் ஈர்ப்பு அல்ல, அது பாதுகாப்பு, நம்பிக்கை, தியாகம், உறுதி ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு உணர்ச்சி உலகம். ஒருவரை காதலித்து விட்டால் அந்த நபரின் சின்ன சின்ன விருப்பங்களையும் கூட மனதில் பதித்து வைத்துக் கொள்வார்கள். என்ன செய்யலாம், அவன் அல்லது அவள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே இவர்களின் முதல் சிந்தனையாகும். ஆனால் இவர்களின் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் அளவுக்கு மீறி நேசிப்பதால் தங்களை மறந்து விடுவார்கள். எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் ஏமாற்றம் ஏற்பட்டால் அந்த வழி மிகவும் ஆழமாக இருக்கும். இருந்தாலும் உண்மையான காதலை அடைந்த கடகம் ராசிக்காரர்கள் தங்கள் துணையை ஒரு குழந்தையைப் போல கவனிப்பார்கள், ஒரு தாயைப் போல பாதுகாப்பார்கள், ஒரு நண்பனைப் போல புரிந்து கொள்வார்கள்.
திருமண வாழ்க்கையில் கடகம் ராசிக்காரர்கள் வீட்டின் உயிர் என்று சொன்னால் அது மிகையாகாது. குடும்பத்தை ஒன்றாக கட்டி நிறுத்தும் கயிறு இவர்களே. கணவன் அல்லது மனைவியின் மனநிலையை வார்த்தைகள் இல்லாமலே புரிந்து கொள்ளும் திறன் இவர்களுக்கு உண்டு. வீடு சண்டையில்லாமல் இருக்க வேண்டும், குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பெற்றோர் அமைதியாக இருக்க வேண்டும். இந்த மூன்றையும் ஒரே நேரத்தில் சமநிலைப்படுத்த முயல்வார்கள். ஆனால் சில நேரங்களில் தங்கள் உணர்ச்சிகளை அதிகமாக வைத்துக் கொள்வதால் சின்ன விஷயங்களையும் பெரிதாக்கி மனதில் வைத்துக் கொள்வார்கள். இதனால் மன வருத்தம், மௌன போராட்டம் போன்றவை உருவாகும். ஆனால் திறந்த மனசுடன் பேச ஆரம்பித்து விட்டால் கடகம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை மிகவும் இனிமையானதும் நீண்ட நாள் நிலைத்ததும் ஆகும். இவர்களுடன் வாழும் துணைக்கு வீடு என்ற சொல்லின் உண்மை அர்த்தம் புரியும். அதாவது கடகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய ஆபத்து அவர்களுடைய உணர்ச்சி மிகை. மற்றவர்களின் வார்த்தைகளை அதிகமாக மனதில் எடுத்துக்கொள்வார்கள். ஒரு சின்ன அலட்சியம் கூட என்னை மதிக்கவில்லை என்ற எண்ணமாக மாறும். இதனால் தங்களை தாங்களே மனதில் காயப்படுத்திக் கொள்வார்கள். மேலும் பழைய விஷயங்களை மறக்காமல் வைத்துக் கொள்வது இவர்களின் இன்னொரு பெரிய பலவீனம். 10 வருடங்களுக்கு முன் நடந்த ஒரு வார்த்தைகளையும் நினைத்து வருந்தும் மனநிலை இவர்களிடம் இருக்கும். இதனால் வாழ்க்கையில் முன்னே செல்ல வேண்டிய நேரத்தில் கூட பின்னால் இழுத்து கொள்ளப்படுவார்கள். இன்னொரு ஆபத்து அளவுக்கு மீறிய தியாகம். எல்லோருக்கும் எல்லாவற்றையும் செய்து கொடுக்க முயல்வதால் இறுதியில் தாங்களே சோர்ந்து போவார்கள். கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் முதலில் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற மனநிலையை குறைக்க வேண்டும். தங்களுக்கான எல்லை வைத்துக் கொள்வது மிக முக்கியம். வாரத்தில் ஒரு நாளாவது தனக்கான நேரம் வைத்துக்கொண்டு மனதை இலகுவாக்க வேண்டும். நீருடன் தொடர்புடைய விஷயங்கள் இவர்களுக்கு நல்ல பலன் தரும். கடல், நதி, மலை, குளியல், தண்ணீர் அருகில் அமர்ந்து தியாகம் செய்வது போன்றவை மன அழுத்தத்தை குறைக்கும். தாயாரை மதித்து நடப்பது, பெற்றோரின் ஆசிர்வாதம் பெறுவது, பெண்களை மரியாதையுடன் நடத்துவது இவர்களுக்கான மிகப்பெரிய ஆன்மீக படிகாரம். எல்லோரையும் மகிழ்விக்க வேண்டும் என்பதை விட நானும் மகிழ வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டால் கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை தானாகவே ராஜபாதையாகவே மாறும். அதிலும் முக்கியமாக கடகம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்திற்கு வந்ததே அன்பை கற்றுக் கொடுப்பதற்காக என்று கூட சொல்லலாம். பணம், புகழ், பதவி ஆகியவை இல்லாவிட்டாலும் இவர்களிடம் இருக்கும் பாசமும் கருணையும் 1000 செல்வங்களுக்கு சமம். வாழ்க்கை இவர்களை பலமுறை சோதித்தாலும் ஒவ்வொரு முறையும் மென்மையாக இருந்தாலும் உறுதியுடன் எழுந்து நிற்பார்கள். இவர்களின் வெற்றி வெளியில் தெரியதாக தோன்றினாலும் தெரியாமல் இருக்கலாம். ஆனாலும் உள்ளுக்குள் அது ஒரு பேரரசாக இருக்கும். கடகம் ராசிக்காரர்கள் அழகான வீடுகளை மட்டும் கட்ட மாட்டார்கள், அழகான வாழ்க்கைகளையும் உருவாக்குவார்கள். இவர்களின் இருப்பே ஒரு ஆசிர்வாதம், இவர்களின் அன்பே ஒரு பாதுகாப்பு, இவர்களின் மனமே ஒரு கோவில். குறிப்பாக கடக மற்றும் சிம்ம ராசியினருக்கும் இந்த மகா சிவராத்திரி யோகம் வரப்பிரசாதமாகவே அமையும். கடக ராசியினருக்கு பிள்ளைகள் மூலம் சுப செய்திகள் வந்து சேரும். நீண்ட நாட்களாக தாமதமான வழக்குகள் வெற்றிகள் முடியும் மற்றும் பயணங்களின் மூலம் மன மகிழ்ச்சிகள் கிடைக்கும். சிம்ம ராசியினரை பொறுத்தவரை கெடியவர்களின் ஆலோசனைகள் வெற்றிகளை தரும். அவர்களின் நீண்ட கால களவான வீடு அல்லது சொத்து வாங்கும் யோகமும் கடக ராசிக்காரர்களுக்கு நினைவாகும். ஆரோக்கியம் சீராகி மன நிம்மதி கிடைக்கும். அதேபோல் கடகராசி நேயர்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ரோலர் கோஸ்டர் பயணம் போல் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும். மாத தொடக்கத்தில் 8ஆம் வீட்டில் கிரகங்களின் அணிவகுப்பு இருப்பதால் செலவுகள் கைமீறி போகலாம். மாத தொடக்கத்தில் தேவையற்ற விரய செலவுகள் ஏற்படக்கூடும். நிதி நெருக்கடிகள் வரலாம். ஆனாலும் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் இந்த மாதம் சுக்கிரன் 9ஆம் இடத்திற்கு நகர்வதால் பணப்புழக்கம் சீராகும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணி சுமை அதிகரித்தாலும் தளராத உழைப்பால் வெற்றி காண்பீர்கள். இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு நீண்ட தூர பயணங்கள் அல்லது வெளிநாடு செல்லும் கனவு நினைவாகும். வெளியிலதிபர்களுக்கு தொழில் நிமித்தமான பயணங்கள் ஆதாயம் உண்டு. ஆபீஸில் வேலைப்பளு இருந்தாலும் உங்கள் கடின உழைப்பால் எதையும் சாதிப்பீர்கள். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் உங்களை வீழ்த்த நினைக்கும் எதிரிகளே உங்கள் மறைமுக லாபத்தை தருவார்கள். திருமண வாழ்வில் மகிழ்ச்சிகள் நிலவும். மாமியார் வழி உறவுகளில் சில சுப நிகழ்வுகள் நடக்கலாம். மாணவர்களுக்கு இது சவாலான காலம் என்பதால் கூடுதல் முயற்சி அவசியம். காதலில் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் அலட்சியம் வேண்டாம். பொருளாதாரம் ஆரம்பத்தில் நிதி நெருக்கடி இருந்தாலும் சுக்கிரனின் அருளால் பணவரவு சீராகும். செலவுகளை திட்டமிடுவது அவசியம். வேலை அதிக அழுத்தம் இருக்கும். ஆனால் உங்கள் திறமை வெளிப்படும். எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடித்து லாபம் காண்பீர்கள். உறவு காதலில் புடிவல் குறைந்து விரிசல் ஏற்படலாம். பேச்சில் நிதானம் தேவை. தம்பதிகளுக்குள் ஒற்றுமை கூடும். இதற்கான பயணம் வெளிநாடு அல்லது நீண்ட தூர பயணம் செல்ல விரும்புபவர்களுக்கு சாதகமான சூழல் அமையும். ஆரோக்கியம் அலட்சியம் வேண்டாம். முறையான பரிசோதனை மற்றும் உணவு கட்டுப்பாடு அவசியம். மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் மற்றும் கடின உழைப்பு தேவைப்படும் மாதம்.
ஏனென்றால் கடகராசிக்காரர்களுக்கு பணி சூழல் சாதகமாக இருக்கும். கடின உழைப்புக்கான மரியாதை கிடைக்கும். இந்த மாதத்தில் உங்கள் முழு பலத்துடன் செயல்படுவீர்கள். இந்த மாதத்தில் குடும்பத்தினுடன் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உங்கள் பணம் எங்கேயாவது சிக்கிக் கொண்டிருந்தால் அந்த பிரச்சனை விலகி பணம் வந்து சேரும். உங்கள் வேலை அல்லது தொழில் தொடர்பாக எடுத்த கடின உழைப்புக்கான பலன் விரைவில் கிடைக்கும். வாரத்தின் 2ஆம் பகுதியில் உங்களுடைய நிதி நிலைமை மேம்படும். நீங்கள் வாங்கி இருக்கக்கூடிய கடனை திரும்ப செலுத்த சூழல் மேம்படும். வேலை எழுத வணிகம் தொடர்பாக குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காண்பீர்கள். பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எதிரிகளை வெல்லும் ஆற்றல் உருவாகும். கடக ராசியினரே, உங்கள் ராசிக்கு 2இல் கேதுவும் 8இல் சுக்கிரன் ராகுவும் அமர்ந்துள்ளனர். காதல் கைகூடும் என்ற அதீத நம்பிக்கையில் தேவையில்லாதவற்றை காதல் விஷயத்தில் செய்து சொதப்புவதற்கான வாய்ப்புள்ளதால் காதல் விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருப்பதும் அதைவிட நல்லது. மேலும் வேளையில் உங்கள் எதிரிகள் உங்கள் ஞானத்தையும் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். புதிய ஒப்பந்தங்கள் உங்கள் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் அதிகரிக்கும். ஒரு உற்சாகமான மற்றும் மங்களகரமான நிகழ்வில் பங்கேற்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் கடகராசிக்காரர்களுக்கு சந்திரனின் இரட்டை பயிற்சி எதிர்மறையான விளைவுகளை தரும். உடல் சோர்வு, மன அழுத்தம் அதிகரிக்கலாம். தாயின் உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நிலை உருவாகலாம். நிதி இழப்புகளை தவிர்க்க முக்கிய முடிவுகளை மிக கவனமாக எடுக்க வேண்டும். மனநிலையை சமநிலைப்படுத்த தியானம் மற்றும் பிரார்த்தனை உதவும். அடுத்ததாக, சந்திரனால் ஆளப்படும் கடகராசிக்காரர்கள் தங்களின் ஆழமான உணர்ச்சிகளுக்கும் உணர்ச்சி வசப்படும் இயல்புக்கும் பெயர் பெற்றவர்கள். அவர்கள் தீவிரமாக அன்பு செலுத்துவார்கள் மற்றும் காதல் மீதும் ஆர்வம் கொண்டவர்கள். இதுவே அவர்களை காதலில் விழுவதற்கு பயப்பட வைக்கிறது. காதலால் காயப்பட்டு விடுவோமா என்று பயந்து அவர்கள் பெரும்பாலும் தங்கள் இதயத்தை சுற்றி ஒரு பாதுகாப்பு சுவரை எழுப்பிக் கொள்கிறார்கள். காதலில் விழுவது குறித்த அவர்களின் பயமானது நிராகரிப்பு மற்றும் உணர்ச்சி பூர்வமான வழி பற்றிய பயத்துடன் தொடர்புடையது. இருந்தாலும் ஒருமுறை கடகராசிக்காரர்கள் ஒருவருடன் பாதுகாப்பாக உணர்ந்துவிட்டால் அவர்கள் மிகவும் பாசமான மற்றும் நேர்மையான துணையாக இருப்பார்கள். காதல் குறித்த அவர்களின் பயத்தை போக்க அவர்களுக்கு உறுதிமொழியும் ஒரு வலுவான உணர்ச்சி பூர்வமான தொடர்பும் தேவைப்படுகிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் கடகம் ராசியினருக்கு அதிர்ஷ்டம் கைகூடும் மாதமாக இருக்கும். சூரியன் தரும் செல்வாக்கால் தன்னம்பிக்கை உயரும். தொழில் மற்றும் பணியிட தடைகள் நீங்கும். பழைய முதலீடுகள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். குடும்பத்தில் மாமியார் மருமகள் இடையான புரிதல் அதிகரித்து குடும்ப ஒற்றுமை வலுப்படும். அதாவது கடகராசிக்காரர்களுக்கு இந்த கிரக பயிற்சி தொழில்முறை வளர்ச்சிக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் வேகமடைந்த அங்கீகாரத்தையும் பெரிய வெற்றிகளையும் கொண்டு வரும். பதவி உயர்வுகள் அல்லது மேம்பட்ட பணிச்சூழல்களுடன் தொடர்புடைய வேலை மாற்றங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. குறிப்பாக வணிகம் அல்லது கூட்டு முயற்சிகள் மூலம் திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஆசைகள் நிறைவேறலாம். இது திருப்தி மற்றும் மனநிறைவை அளிக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் அன்புக்குரியவுடன் தரமான நேரத்தை செலவிட வாய்ப்புகள் கிடைக்கும். வீட்டின் நிலவும் அமைதியான சூழ்நிலை உங்கள் மகிழ்ச்சிகளையும் மன அமைதிகளையும் அதிகரிக்கும். அதே நேரத்தில் இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருப்பவர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசியில் பிறந்தவர்கள் மென்மையான இதயம் கொண்டவர்கள் மற்றும் தங்கள் நண்பர்களை குடும்பத்தினரைப் போல நேசிக்கிறார்கள். நீங்கள் மனசோர்வுடன் இருக்கும் போதோ அல்லது சோகமாக இருக்கும் போதோ ஒரு கடகராசி நண்பர்தான் முதலில் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஆறுதல் அளிப்பவர்களாக இருப்பார்கள். அவர்கள் உங்களின் பிரச்சனைகளை வெறுமனே கேட்பது மட்டுமல்லாமல் தங்கள் அரவணைப்பான இருப்பால் உங்களை பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் உணர வைப்பார்கள். அதேபோல் சொத்து பரிவர்த்தனைகளால் நீங்கள் பயனடைவீர்கள். மாலையில் உங்களுக்கு சில உடல் உபாதைகளும் ஏற்படலாம். தொண்டு காரியங்களில் தீவிரமாக பங்கேற்பீர்கள். நண்பர்களின் ஆதரவு உதவியாக இருக்கும். நீங்கள் சில புதிய நண்பர்களையும் பெறுவீர்கள். மன உறுதியை குறைவாக உணர்வார்கள். சிரமங்களை எதிர்கொண்டால் அனுபவம் வாய்ந்த ஒருவரின் ஆலோசனையை பெறுங்கள். மேலதிகாரிகளின் வழிகாட்டுதலின் கீழ் பணிபுரிவது உதவியாக இருக்கும். அது உதவும். சில நேரங்களில் மக்கள் உங்களை தேவையில்லாமல் பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்க சுயநலத்தை பயன்படுத்துவது முக்கியம். அலுவலகத்தில் சூழ்நிலை உங்கள் யோசனைகளுக்கு சாதகமாக இருக்கும். நாளின் பிற்பகுதியில் சிக்கல் இருந்த போதிலும் உங்கள் தைரியம் அதிகரிக்கும். உங்கள் பிள்ளைகள் தொடர்பாக நீங்கள் ஒரு முக்கிய முடிவை எடுக்க வேண்டியிருக்கும். பொருள் முன்னேற்றத்திற்கு நல்ல வாய்ப்புகள் உள்ளன. சுப கொண்டாட்டங்களில் பங்கேற்க வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். கூட்டு வேலைகளிலிருந்து நீங்கள் பயனடையலாம். உங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட முடியும். ஒரு பாடத்தில் சேர முயற்சிக்கும் மாணவர்கள் வெற்றி பெறலாம். ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வளர்ச்சிக்கும் சுய முன்னேற்றத்திற்கும் ஏற்ற மாதமாக இருக்கும். சந்திரன் உங்கள் உள்ளுணர்வை மேம்படுத்தும். சிக்கலான பிரச்சனைகளில் எளிதில் தீர்வு கிடைக்கும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். குடும்ப உள்துறை பிரச்சனைகள் சீராகும். பணவரவு மிதமாக உயர்வு பெறும். உங்கள் உணர்வுத்திறன் மற்றும் கருணை இந்த மாதத்தில் பல நல்ல பலன்களை தரப்போகிறது. அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கான வாழ்க்கையை மாற்றும் ஆண்டு. தடைகள் விலகி சக கிரகங்களின் ஆதரவு கிடைக்கும். அரசு வேலை தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் வெற்றி பெற வாய்ப்புகள் உள்ளது. தாமதமான திருமண தடைகள் நீங்கி வாழ்வு துணை கிடைக்கும். வியாபாரத்தில் திடீர் முன்னேற்றம் கிடைக்கும்.
அது மட்டுமில்லாமல் கடகம் ராசி ஆண்கள் வெளியில் அமைதியாகவும் சாதாரணமாகவும் தோன்றினாலும் உள்ளுக்குள் ஒரு முழு உணர்ச்சி உலகத்தையே வைத்திருப்பவர்கள். தங்கள் குடும்பம், மனைவி, பிள்ளைகள் என்றால் எதையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பார்கள். வேலைக்காக தங்களை சிதைத்து கொண்டாலும் வீட்டிற்கு வந்தவுடன் குழந்தை போல மென்மையாக மாறிவிடுவார்கள். இவர்களுக்கு வெற்றி என்பதை காட்டிலும் பாதுகாப்பு முக்கியம். யாரையும் உடனே நம்ப மாட்டார்கள். ஆனால் ஒருமுறை நம்பிக்கை வைத்துவிட்டால் அந்த நபருக்காக உயிரையும் கொடுப்பார்கள். கோபம் வந்தால் கூட சத்தம் போட மாட்டார்கள். மௌனமாகவே தூரம் துடைப்பார்கள். இவர்களின் பலம், பொறுமை இவர்களின் பலவீனம், மனதை வெளியில் சொல்ல தெரியாத தன்மை. கடகம் ராசி பெண்கள் அன்பின் உருவகங்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. வீடு இருந்தாலும் வேலை இருந்தாலும் இரண்டையும் ஒரே நேரத்தில் சமநிலைப்படுத்தும் அபூர்வ சக்தி இவர்களிடம் உண்டு. தாய்மையின் குணம் சிறு வயதிலேயே உருவாகிவிடும். ஒருவர் வருத்தப்பட்டால் முதலில் அவருக்கு உணவு கொடுத்து பிறகு பேசும் மனம் இவர்களிடம் இருக்கும். காதலில் மிகவும் நம்பிக்கையுடன் இருப்பார்கள். திருமணத்தில் முழு மனதுடன் அர்ப்பணிப்பார்கள். ஆனால் தங்கள் உணர்ச்சிகளை மதிக்காதவர்களை மன்னிப்பதில் மிகவும் தாமதிப்பார்கள். இவர்களை இழந்த பிறகே இவர்களின் மதிப்பு பிடியும். அதுதான் கடகம் ராசி பெண்களின் வாழ்க்கை உண்மை. கடகம் ராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் இயல்பாகவே உண்டு. ஏனென்றால் சொந்த வீடு என்பது இவர்களுக்கு கனவு அல்ல, வாழ்க்கையின் அடிப்படை. வாடகை வீட்டில் இருந்தாலும் மனதுக்குள் என் வீடு என்ற கனவை எப்போதும் வளர்த்து கொண்டே இருப்பார்கள். சிலருக்கு இளம் வயதிலேயே வீடு கிடைக்கும், சிலருக்கு நடு வயதில் கிடைக்கும். ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக சொந்த வீடு என்ற நிலை வரும். அந்த வீடு பெரிய மாளிகையாக இல்லாவிட்டாலும் மன நிறைவுடன் வாழும் ஆலயமாக இருக்கும். தாயாரின் பெயரில் வீடு வாங்குவது, குடும்ப ஆசீர்வாதத்துடன் வீடு கட்டுவது இவர்களுக்கு மிகவும் நல்ல பலன் தரும். கடகம் ராசிக்காரர்கள் வாகனம் வாங்கும் போது ஆடம்பரத்தை விட பாதுகாப்பையே முதலில் பார்க்கிறார்கள். எவ்வளவு அழகு என்பதை விட எவ்வளவு பாதுகாப்பு என்பதே இவர்களின் கேள்வி. சிலருக்கு சிறிய வாகனம், சிலருக்கு கார், சிலருக்கு இருசக்கர வாகனம். எந்த வகையானதாக இருந்தாலும் அதை மிகவும் பாசத்துடன் பராமரிப்பார்கள். வாகனம் என்பது இவர்களுக்கு வெறும் போக்குவரத்து சாதனம் மட்டுமல்ல, அது ஒரு குடும்ப உறுப்பினரைப் போல ஆகிவிடும். வாகனம் வாங்கிய பிறகு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் யோகம் இவர்களுக்கு உண்டு. கடகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய மறைமுக பலம் நினைவாற்றல். ஒருவரை பற்றிய சிறிய விஷயங்களையும் பல வருடங்கள் நினைவில் வைத்திருப்பார்கள். அதே போல சூழ்நிலையை உடனும் உணரும் ஆறாம் அறிவு இவர்களுக்கு உண்டு. யார் உண்மையானவர், யார் நடிப்பவர் என்பதை வெளியில் சொல்லாவிட்டாலும் உள்ளுக்குள் சரியாக உணர்ந்து விடுவார்கள். மேலும் தோல்வியை தாங்கும் சக்தி இவர்களுக்கு அதிகம். வெளியில் உடைந்தது போல தோன்றினாலும் உள்ளுக்குள் மீண்டும் எழுந்து நிற்கும் வலிமை இவர்களிடம் இருக்கும். கடகம் ராசிக்காரர்கள் வெளியில் காட்டாத ஒரு பெரிய பலவீனம் பயம். என்னை யாரும் புரிய மாட்டார்கள் என்ற பயம், நான் தனியாகி விடுவேனா என்ற பயம், நான் ஏமாற்றப்படுவேனா என்ற பயம் இவர்களின் உள்ளுக்குள் மறைந்திருக்கும். அதனால் சில நேரங்களில் வாய்ப்பு வந்தாலும் அதை பிடிக்க தயங்குவார்கள். மேலும் பழைய நினைவுகளில் வாழும் பழக்கம் இவர்களை முன்னே செல்ல விடாமல் தடுக்கும். இந்த பழக்கத்தை விட்டுவிட்டாலே இவர்களின் வாழ்க்கை வேகமாக உயர ஆரம்பிக்கும். கடகம் ராசிக்காரர்கள் மனிதர்களுடன் தொடர்பு இருக்கும் தொழில்களில் சிறப்பாக பிரகாசிப்பார்கள். ஆசிரியர், நர்ஸ், டாக்டர், ஆலோசகர், சமூக சேவை, ஹோட்டல், சமையல், குழந்தைகள் சார்ந்த வேலைகள், ரியல் எஸ்டேட், வீட்டமைப்பு சார்ந்த தொழில்கள் இவை இவர்களுக்கு இயல்பாகவே பொருந்தும். பணம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே வேலை செய்வதை விட மனதிற்கு பிடித்த வேலையை செய்ய வேண்டும் என்பதே இவர்களின் எண்ணம். ஆனால் மனதிற்கு பிடித்த வேலை கிடைத்துவிட்டால் அங்கே தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து உயர்ந்த நிலையை அடைவார்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி கடகம் ராசிக்காரர்களுக்கு மனதளவில் புரிந்து கொள்ளும் துணை மிகவும் முக்கியம். அதனால் இவர்களுக்கு நல்ல பொருத்தம் கிடைப்பது அவர்களின் உணர்ச்சிகளை மதிக்கும் ராசிகளுடன் தான். மீனம், விருச்சிகம் போன்ற ராசிகள் இவர்களின் மன உலகத்தை எளிதில் புரிந்து கொள்வார்கள். ரிஷபம் போன்ற நிலையான ராசிகள் இவர்களுக்கு பாதுகாப்பு உணர்வை தரும். ஆனால் மேசம், சிம்மம் போன்ற தீவிரமான ராசிகளுடன் இருந்தால் சில நேரங்களில் மனமுரண் ஏற்படலாம். ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்கள் மென்மையை விரும்புவார்கள், அவர்கள் வேகம் விரும்புவார்கள். சரியான புரிதல் இருந்தால் எந்த ராசியுடனும் நல்ல வாழ்க்கை அமைத்து கொள்ள முடியும். ஆனால் கடகம் ராசிக்காரர்கள் தங்களை புரிந்து கொள்ளும் ஒருவரை தேர்வு செய்தால் தான் உண்மையான சந்தோஷம் கிடைக்கும். கடகம் ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் என்றால் குடும்பம் போன்றவர்கள். ஒருவரை நண்பனாக ஏற்றுக்கொண்டால் அந்த உறவை உயிரைப் போல காப்பாற்றுவார்கள். நண்பர்களுக்காக நேரம், பணம், உழைப்பு எல்லாவற்றையும் தயங்காமல் கொடுப்பார்கள். ஆனால் இவர்களிடம் ஒரு குறை உள்ளது, யாரும் தங்களை ஏமாற்ற மாட்டார்கள் என்று அதிகமாக நம்புவது. அதனால் சில சமயம் தங்கள் நம்பிக்கையை தவறான நபர்களிடம் கொடுத்து பின்னர் மனமுடைந்து விடுவார்கள். வெளிப்படையாக பகை காட்ட மாட்டார்கள். ஆனால் மனதில் காயம் ஏற்பட்டால் அந்த நபரை மெதுவாக வாழ்க்கையிலிருந்து விலக்கி விடுவார்கள். சத்தமில்லாத பகைதான் இவர்களின் இயல்பு. கடகம் ராசிக்காரர்களின் உடல் ஆரோக்கியம் அவர்களின் மனநிலையுடன் நேரடியாக தொடர்புடையது. மனம் சந்தோஷமாக இருந்தால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். மனம் கவலையில் இருந்தால் உடலும் சோர்ந்து போகும். வயிறு, ஜீரணம், மார்பு பகுதி சார்ந்த பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. கவலை அதிகமானால் உணவு பழக்கமும் குழப்பமாகும். அதிகம் தண்ணீர் குடிப்பது, நேரம் தவறாமல் உணவு சாப்பிடுவது, இரவு தூக்கத்தை சரியாக வைத்துக்கொள்வது மிகவும் முக்கியம். தனியாக நடப்பது, கடற்கரை அல்லது நதி அருகில் அமர்வது இவர்களுக்கு மன உலகத்திற்கு மருந்தாக இருக்கும். கடகம் ராசிக்காரர்கள் ஆன்மீகமாக மிகவும் ஆழமானவர்கள். சிறு வயதிலிருந்தே ஏன், எதற்காக என்ற கேள்விகள் இவர்களின் மனதில் ஓடும்.
கடவுளை பயந்து வணங்குவதை விட கடவுளுடன் பேசுவது போல நெருக்கமாக நினைப்பார்கள். தாயாரை மதிப்பது, பெற்றோருக்கு சேவை செய்வது, பசித்தவர்களுக்கு உணவு கொடுப்பது, இவை இவர்களுக்கு மிகப்பெரிய ஆன்மீக சாதனைகள். மந்திரம், தியானம், பிரார்த்தனை ஆகியவை மனதை அமைதியாக்கும். ஆன்மீக பாதையில் சென்றால் கடகம் ராசிக்காரர்கள் மனதிலும் வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தை காண்பார்கள். கடகம் ராசிக்காரர்கள் பணத்தை ஆடம்பரத்திற்காக அல்ல, பாதுகாப்பிற்காக சேமிப்பார்கள். நாளை என்ன ஆகும் என்ற எண்ணம் இவர்களை சேமிக்க வைக்கும். ஆனால் குடும்பம், குழந்தைகள், பெற்றோர் என்றால் அந்த சேமிப்பையும் உடைத்து செலவு செய்ய தயங்க மாட்டார்கள். முதலீட்டில் மெதுவாகவே முடிவெடுப்பார்கள். ஆனால் ஒரு முறை முடிவு செய்தால் அதில் நிலைத்திருப்பார்கள். நிலம், வீடு போன்ற நிலையான சொத்துக்கள் இவர்களுக்கு நல்ல பலன் தரும். பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மன நிம்மதி இருந்தால்தான் உண்மையான செல்வம் என்று நினைப்பார்கள் கடகம் ராசிக்காரர்கள் இந்த வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம், எல்லோரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இல்லை என்பதை உணர்வது. எல்லோருக்கும் எல்லாவற்றையும் செய்து கொடுக்க முயல்வதால் தங்கள் வாழ்க்கையை மறந்து விடுகிறார்கள். தங்களை நேசிப்பது, தங்களுக்கு எல்லை வைத்துக் கொள்வது, தங்கள் கனவுகளை மதிப்பது, இதை கற்றுக்கொண்டால் இவர்களின் வாழ்க்கை வேகமாக மாறும். அப்போதுதான் இவர்களின் உண்மையான திறமை வெளிப்படும். ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்களின் குழந்தை பருவம் பொதுவாகவே உணர்ச்சி மிகுந்ததாகவே இருக்கும். சிறு வயதிலேயே அவர்கள் சுற்றியுள்ள சூழ்நிலைகளை ஆழமாக உணர்வார்கள். வீட்டில் சிறிய சண்டை நடந்தாலும் மனதில் பதிந்துவிடும். ஆசிரியர் ஒரு வார்த்தை சொன்னாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வார்கள். அதனால் குழந்தை பருவத்திலிருந்தே நான் பாதுகாப்பாக இருக்கிறேனா என்ற கேள்வி இவர்களின் உள்ளத்தில் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் பெற்றோர் அல்லது பெரியவர்கள் அன்புடன் நடந்தால் அந்த அன்பை ஆயுள் முழுவதும் மறக்காமல் மனதில் வைத்து நடப்பார்கள். சிறு வயதிலேயே பொறுப்பு உணர்வு உருவாகும். வீட்டுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மெதுவாக வளரத் தொடங்கும். இதனால் மற்ற ராசி குழந்தைகளை விட கடகம் ராசி குழந்தைகள் மனதளவில் முதிர்ந்தலாகவே வளர்வார்கள். மேலும் வாழ்க்கையில் எதிர்பாராத நேரத்தில் உதவிகள் கிடைக்கும். திடீர் பாதுகாப்பும் கிடைக்கும். சரியான நேரத்தில் சரியான மனிதர் சந்திப்பார். கர்மாவை சமநிலைப்படுத்த வேண்டுமானால் தாயாருக்கு மரியாதை, பெண்களுக்கு மரியாதை, பலவீனமானவர்களுக்கு உதவி, இவை இவர்களுக்கு மிகப்பெரிய படிகாரமாகவே அமையும். சரி, நட்சத்திரங்கள் வழிகாட்டும் பாதையில் நம்ம சேனல் உங்களோடு எப்போதும் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.